அதை அதிகம் அளவுக்கு மீறி நம்ம எடுத்தா அடிமைத்தனத்துக்கு விஷமாய் மாறி போய்விடுகிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நிறைய பேருக்கு சக்கரை வியாதிக்கு காரணமே அதிகமாக டீ காஃபி எடுக்கிறதுனால. டீ காஃபி எப்படி பண்றோம்? நம்மள அறியாமே ஒரு நாளுக்கு ஒரு கப்பு நிறைய டீ குடிக்கிறோம். அந்த கப்பு நிறைய டீ குடிக்கிறதுக்கு சப்புன்னு குடிக்க மாட்டோம், சர்க்கரை போட்டு குடிப்போம். சர்க்கரை சேர்த்து ஒரு நாலு 3 கப்பு 4 கப்பு சர்க்கரை சேர்த்து டீயை நம்ம குடிச்சோம்னா எவ்வளவு சர்க்கரை நம்ம உடலுக்கு போகுது. திடீர்னு என்ன வந்து சர்க்கரை வியாதி வந்து விடுகிறது. சர்க்கரை வியாதி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சர்க்கரை வியாதி உங்க கிட்னிக்கு பாதிப்பு கொண்டு வரும். அது ரெண்டாவது உங்க இருதயத்துக்கு பாதிப்பு கொண்டு போகும். உங்க கண் பார்வையை அது பாதிக்கும். பின்னர் உங்க லிவரை பாதிக்கும். அதுக்கப்புறம் சக்கரை வியாதி உள்ளவங்க கையிலேயே காலையில் ஒரு சின்ன புண்ணு வந்துட்டு காலில் வந்துட்டு வச்சுக்கோங்க, அது ஆறாம அந்த காலை துண்டா வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். சக்கரை வியாதி உடையவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. சக்கரை வியாதி உடையவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. எவ்வளவு ஒரு சின்ன தப்புனால நமக்கு சக்கரை வியாதி உடையவங்களுக்கு வந்து பல்ல சீக்கிரம் விழுந்து போகும். டீ குடிக்கிறதுனால சில நரம்பு தளர்ச்சி உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு தளர்ச்சி எப்படி உண்டாகுதுன்னா அதை பாருங்க எப்படி சம்மந்தம் வருது. டீ காஃபி நம்ம அதிகமாக குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை சக்கரை வியாதி சக்கரை வியாதி வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. விந்து உற்பத்தி குறைந்து போக விடுகிறது. எல்லா பல்லெல்லாம் லூஸ் ஆகி விடுகிறது. நம்ம வந்து 40 வயசு ஆள் 50 வயசு போல ஆகி விடுகிறோம். ஒவ்வொன்றும் அப்படியே சாதத்து வருகிறது. இது அவசியமா? அப்போ நீங்க கேட்கலாம், டீ காஃபி குடிக்கவே கூடாதா? அதை மருந்தாய் குடிக்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் அதுக்கு அடிமைத்தனம் ஆகி போவது சரியல்ல. அப்படி போனா இந்தந்த விளைவெல்லாம் இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன முடியலாம் யோசிச்சீங்களா? நிறைய இடத்துல டீ வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது காஃபிக்கு மாறிடுறாங்க. டீ வேண்டாம்னு சொல்லி டீல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாங்கள் காஃபி குடிக்கிறோம். காஃபியை நாங்கள் இன்னைக்கு இப்போ சேஞ்ச் பண்ணி காஃபியாக குடிச்சிட்டு இருக்கிறோம். அது ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்கோம். டீல டீன் அப்படின்னு இருக்கு, காஃபில கஃபீன் அப்படின்னு இருக்கு. அது ஒரு சில பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிப்பாங்க. இதை விட அது மோசமானது. எது? காஃபிங்கிறது ரொம்ப மோசமானது. அதை குடிச்சாலும் இந்த டீ குடிக்கிறதுனால என்னென்ன விளைவு இருக்குதோ அந்த விளைவெல்லாம் டீ குடிக்கிறதுல என்னென்ன விளைவு இருக்குதோ அந்த விளைவெல்லாம் வந்து இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, பிரியமானோடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கு. இந்த சக்கரை வியாதி எப்போ வரும் தெரியுமா? டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப அதிகமா டீ காஃபி குடிக்கிறீங்களா, 30 வயசு 35 வயசுக்கு பிறகு நீங்க உங்க சக்கரையை செக் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு இணைச்சு போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா ஓடி போய் சக்கரை செக் பண்ணு, கரெக்டா சக்கரை வியாதி இருக்கும். அப்போ 35 வயசுக்கு மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 35 வயசுக்கு முன்னாடி நல்லா வீடு குடிச்சிட்டா, நல்லா தண்ணி அடிச்சிட்டா, நல்லா சாப்பிட்டா, அதுக்கு எனக்கு வியாதி வராதுன்னு யோசிக்காத. நீ 35 வயசுக்கு முன்னாடி என்னத்தை விளைச்சியோ, நீ என்னத்தை செய்யலையோ அதனுடைய பிரதிபலன் விளைவு 35 வயசுக்கு பின்னாடி வரும். அதுதான் பாவத்தின் சம்பளம். மாம்சத்தை குறித்து சொன்னீங்க, டீ காஃபி சொன்னீங்க, அந்த சிகரெட்டு குறித்து கொஞ்சம் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சிகரெட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ டீ காஃபி வந்து குடிக்கிறது உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னோம். அப்ப என்ன குடிக்கிறது? எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லதுன்னா அப்ப என்ன நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன சார்? கம்மிக்காம இருக்கலாம். அடுத்த சாய்ஸ் என்னமா? ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். உடல்ல தண்ணி போகணும். நம்ம உடல்ல ரத்தம், அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் உள்ள போகணும். அடுத்து ஃப்ரெஷ்ஷா பழ ஜூஸ் கடையில பேக் வச்சிருக்காங்க, அதை தவிர அது கூட நீங்க வந்து நல்லா பிழிஞ்சு எடுக்கப்பட்ட பழ ரசம் அப்படின்னா பரவாயில்ல. சில பழ ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் இருக்கும். அது குடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. நீங்களே பழங்களை வாங்கி எலுமிச்சம்பழம், ஆப்பிள், மாம்பழம், என்னென்ன பழம் கிடைக்குது எல்லாம் இயற்கையாக சாப்பிடலாம். அதை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். அதை தவிர டீ காஃபி விட்டுட்டு வெளியே வர்றதுன்னு சோயா மில்க்னு ஒன்று இருக்குது. அது உடலுக்கு அவ்வளவு நல்லது. சோயா மில்க் குடிச்சீங்கன்னா அப்படி குதிரை போல வளரும். பக்க விளைவு எதுவுமே கிடையாது. மாட்டுப்பால் குடிப்பதை காட்டிலும் சோயா பால் அவ்வளவுக்கு நல்லது. அது இயற்கையா ஆண்டவர் காய்கறிகளிலிருந்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு தானிய பொருளிலிருந்து கொடுத்த ஒரு பால். அந்த பால் வாங்கி குடிக்கலாம். பெரிய பெரிய கடைகள்ல கிடைக்குது சோயா மில்க் அப்படின்னு வாங்கி குடிக்கலாம். சோயாவிலே வந்து காஃபின்னு வந்திருக்கு. அது வந்து காஃபி டீ எதுவுமே இருக்காது. ஆனால் சோயா பவுடர்லேயே அந்த
ஸ்மெல்லுக்காக பண்ணியிருப்பாங்க. அதை வாங்கி நீங்க குடிக்கலாம். அல்லது நவதானிய கஞ்சிம்பாங்க, நவதானிய காஃபி. இது காஃபி கிடையாது, டீயும் கிடையாது. நவதானியம் 9 வகையான தானியங்கள். என்னென்ன தானியம்? பச்சை பயிர், அந்த பயிர், இந்த பயிர், எல்லா பயிர். ஆமா, அது வந்து கொஞ்சம் கேழ்வரகும்பாங்க, கேப்பை, அது ராகிம்பாங்க, கோதுமை, அப்படி நவதானியங்கள் 9 தானியங்களை வறுத்து அதை அரைச்சி அதை தண்ணி போட்டு காய்ச்சி இதை வந்து இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்ட போல சுடுதண்ணி அதை போட்டு கலக்கி குடிச்சீங்கன்னா உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம். டீ காபி குடிப்பவனை காட்டிலும் நீ பல மடங்கு விசேஷித்தவனமாக இருப்பாய், பல மடங்கு தெளிவான ஞானமாக இருக்கும். அப்போ டீ காபி குடிக்கக்கூடாது, உடலுக்கு நல்லது இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையான பழ ஜூஸ், இயற்கையான பழங்களை அப்படியே சாப்பிடணும். அல்லது நவதானியங்கள், அந்த தானியத்தை நல்லா வறுத்து அதை பவுடர் ஆக்கி சுடுதலை போட்டு கலக்கி அதுக்கு தேவையான கருப்பட்டியோ வெள்ளமோ போட்டு அதை நம்ம குடிச்சாலும் உடலுக்கு நல்லது. அது தவிர சோயா காஃபி அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோயா காஃபியை நம்ம என்ன பண்ணலாம், சோயா மில்க் அப்படின்னு வருது, அந்த சோயா மில்கை வாங்கி அதை நம்ம குடிக்கலாம், உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த கேள்வி, அந்த புகை பிடிக்கிறதை குறித்து. புகை பிடிப்பது வந்து சிகரெட்ல வந்து கஃபீன் இருக்குது, சிகரெட்ல வந்து காஃபின் அப்படி நம்ம அரசாங்கம் தடை பண்ணாலும் நிக்கோட்டின், சிகரெட் மணிக்கணும், சிகரெட்ல நிக்கோட்டின் அப்படின்னு இருக்கா. அரசாங்கம் என்னதான் உத்தரவு போட்டு தடை பண்ணாலும் அதுல என்னதான் போஸ்ட் போட்டாலும் மக்கள் வந்து அதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை எப்படியாவது பழகி எங்கேயாவது ஒரு திருட்டுமா ஒரு இடத்துல போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அவருடைய விளைவு அவங்க வந்து அறியுது. அதாவது சிகரெட் குடிப்பது எந்த ரீதியிலும் உடலுக்கு நல்லது கிடையாது, எந்த ரீதியிலும் கிடையாது. அந்த சிகரெட் பாட்டில் எழுதி போட்டுருக்கான், ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் பார்க்கறது, பெரிய இடத்துல போட்டுருவான், எதுவும் கூட போட்டு ஒரு கிராஸ் பண்ணி ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் பார்க்கறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிக்கோட்டின் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஒரு விஷத்தன்மை. இப்போ உதாரணத்துக்கு கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராமத்தில் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது அங்கே வந்து அடுப்பு இருக்கும், அங்கே வந்து நெருப்பு போட்டு சமைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடுப்புல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமையல் அறையே இருட்டா இருந்து அந்த கருப்பு அப்படியே அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். அங்க தீ போடுறதுனால இதை போடலாம். புகைக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க இருதயமும் உள்ளான பகுதியும் அப்படியே இருட்டடைந்து போய் புகையாக இருந்து அப்படியாக இருதயம் நம்ம அந்த ஹார்ட்ல அப்படியே புகையாக நுரையீரல் போய் அப்படி தங்கும். நுரையீரல் உள்ள போய் தங்கும். சுத்தமான நுரையீரல் இப்படி நல்ல அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகைப்பிடிக்கிறவனுடைய நுரையீரல் யார்கிட்ட ஒரு சில படங்கள் இருக்குது, அதை நான் காட்ட விரும்புகிறேன். இப்போ இன்னைக்கு காட்ட முடியாது, நான் கட்டாயத்தை வந்து நீங்க பார்க்க முடியாத நான் தருகிறேன். கட்டாயம் அடுத்த முறை பார்க்கும்போது அதை புகைக்கிறவனுடைய நுரையீரல் இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புகைக்கிறவனுடைய நுரையீரல் கருப்படைப்பு, கருப்பா இருக்கும். அந்த இருதயமும் கருப்பா இருக்கும். அவருடைய தன்மை என்ன? அந்த கருப்பு தன்மை அப்படியே போய் 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 நான் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா முதல் ஞாபகம் இருக்குதா, மனுஷனுடைய உடலிருந்து வெளியே வர்றது வந்து யூரின், சிறுநீரகம். அது சிறுநீரகம் கரை பட 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 தரை சிமெண்ட் தரையை அரிச்சு டைல்ஸையே அரிச்சு அப்படி அரிக்கிற அந்த யூரின் அதே தன்மை தான் இந்த நிக்கோட்டின்ல இருக்கு. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது, அந்த நுரையீரலோட போய் பட்டு பட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுது, நாளா அந்த நுரையீரல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வருது. அரைச்சு 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 கடைசி நுரையீரலே இல்லாத இடத்துல இருமல் உண்டாகும். அந்த புகை குடிக்க பழக்கம் தொடங்கும் போதே நான் படிச்சதுல அதுல வந்து அவங்களுக்கு முதல்ல தும்மல் வரும், இப்போ சத்தம் தும்மல் வரும், அப்போ அந்த விக்கல் வரும். அதை தாண்டி திரும்ப அதை குடிக்கிறாங்க. நம்ம நுரையீரலில் இருக்கிற ஒரு ஜவ்வு என்ன பண்ணுவோம், அதோடைய தன்மையை அதை இறுக்கி பிடிக்கும்போது தும்புறாங்க. அது நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுது. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்முடைய உடம்பை வருத்துறதுக்கு அவங்க செய்கிறாங்க. இது தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருந்து நம்முடைய உடம்பை வருத்தும் போது அது உண்மையாகவே அது பெரிய பாவம். நிச்சயம் அதான் சொல்ற பெரியமான ஆத்மா வாழ்வு போனி எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. அப்போ புகைக்கிறபடினால என்னென்ன விளைவு, என்னென்ன விளைவு உண்டாகுது, அதனால என்ன பிரச்சனை உண்டாகுது அது தெரியும். அதாவது
காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி பிரச்சனை வாங்கலாம். புகைக்கிறதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னா பரவாயில்ல, ஒரு நன்மை இல்லைன்னா ஏனால புகைக்கணும். அப்போ புகைக்கிறதுனால என்ன விளைவுறது? ஒன்று, உங்க உதட்டு பகுதியில் அழுக்காக வாய் துர்நாற்றம் இருக்குது. உங்க ஈரல், உங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டு அறுக்கப்படுகிறது, அப்படியே கலைக்கப்படுகிறது. நுரையீரல் இல்லாவிட்டால் உங்களால் சுவாசிக்க முடியாது, அதனால ஆஸ்மா வியாதி வருகிறது, அதனால டியூபர்குலோசிஸ் டியூபி வியாதி வருகிறது. அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டால் உனக்கு வந்து இழுப்பு வியாதி வருகிறது, சளி பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த இருதயம் உள்ளான பகுதியை வெந்து போய்விடுகிறது, குடல் பகுதியெல்லாம் வெந்து போய்விடுகிறது. புகைக்கிறதுனால, அதிகமாக புகைக்கிறதுனால வாயு பகுதியில புற்றுநோய் வருகிறது. வாயு பகுதியில புற்றுநோய் வருகிறது. இருதயம் இருள் அலையில் போகிறது, வெந்து போகுது. யோசிப்பாங்க, உள்ள அழகா இருக்கிற சின்ன சின்ன இருதயம், சின்ன சின்ன உறுப்புகளுக்குள்ள அவ்வளவு புகை உள்ள போயிருக்கு, அது எல்லாமே கஷ்டப்படுது. அந்தந்த உறுப்பு தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு தவிக்கிறது, கஷ்டப்படுது. அந்த உள்ளவர் புகை அதிகமா ஆகுறதுனால டெய்லி காலையில இருந்து ஒண்ணு இருக்க போறோம், யூரின் பாஸ் பண்ண போறோம், யூரின் பாஸ் பண்ண முடியல. பாத்ரூம் போய் கழிவை கிடைக்காம போனா அந்த கழிவு வெளியே போக மாட்டாங்க. உடனே வீடு எடுத்து ஒரு வீடியோ வாயில வச்சாதான் கீழே போகுது. அவ்வளவுக்கு அடிமைத்தனத்துக்குள் எல்லாம் இறுக்கப்படுகிறது. எதனால? பீடி குடிக்கிறதுனால. இதுக்கு மேல அதிகமா பீடி குடிக்கிறதுனால திருமணம் ஆகியிருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை இருக்காது. அதிகமா பீடி குடிக்கிறதுனால அந்த நிக்கோட்டின் என்ன செய்யுதுன்னா விந்து உற்பத்தி பண்ணுகிறதை கட்டுப்படுத்துகிறது, விந்து உற்பத்தி செய்கிறதை நிறுத்தி விடுகிறது. அது மட்டும் இல்ல, அதிகமாக பீடி குடிக்கிறபடினால நரம்பு தளர்ச்சி உண்டாயிருக்கிறது. திருமண வாழ்க்கையில அதிகமா பீடி குடிக்கிறவன் தன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, இல்லற வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்க முடியாது, அவன் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. திருமணங்கள் உடைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அறியாம காசு கொடுத்து நோயை விலைக்கு வாங்கணும், காசை கொடுத்து நோயை விலைக்கு வாங்கணும். ஆண்டவருக்கு ஆண்டு சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்ந்து போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கு. லொக்கு இருக்கும்போது சந்தோஷப்படுவோமா? உன் நுரையீரல் அறுக்கப்படுமா, நீ சீக்கிரம் சாவு போற சந்தோஷப்படுவோமா? வாயில புற்றுநோய் வந்துட்டு அப்படின்னு சந்தோஷப்படுவோமா? அவன் தான் பெருசா எழுதிக்கிறானே, போயிருப்பது உலகத்துக்கு கெட்டது அப்படின்னு அவன் எழுதத்தான் செய்வான், கம்பெனியை மூட மாட்டான். ஆண்டவர் உனக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏன் மட்டும் நம்ம போய்க்கணும், ஏன் பீடி குடிக்கணும்? சரி, பீடி குடிக்கும் போது ஏதோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? வேற எதையும் குடிக்கலாமான்னு கேட்டா அது வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போ டீ காஃபி குடிக்கிறது உடலுக்கு அது நல்லது கிடையாதுன்னு சொன்னோம். அது வந்து மருந்தா எடுத்தா பரவாயில்ல, அதை தவிர வந்து அது குடிச்ச உடலுக்கு நல்லா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜூஸ் இருக்கு, அது இருக்குன்னு சொன்னோம். இப்ப பீடி குடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்டா என்ன குடிக்கணும்? பீடியை குடிக்காத உள்ள பீடியை குடிக்கிற ஆல்டர்னேட்டிவ் ஒரே நேரத்தில் எதுக்கு வாய்ப்பு? இது கூட பரவாயில்ல. இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது கூட தெரியாம அங்கே இருந்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் தான் பாதிக்கப்படுறாங்க. அதிகமா பாதிக்கப்படுறது இப்போ வேற ஒன்று இருக்கு, எல்லாம் தண்ணி அடிச்சிடுறாங்க, குடிச்சிடுறாங்க. ரொம்ப சுலபமா, ரொம்ப நம்முடைய தாராதரத்தை உயர்த்துற அளவுக்குன்னு அதை விளம்பரம் பண்ணி காட்டுறாங்க. சாராயம் குடிக்கிறது, மதுபானம் அருந்துறது. இந்த சாராயம் குடிக்கிறது சொல்றதுக்கு முன்னாடி இந்த பீடி குடிக்கிறதுல இன்னொரு முக்கியமான கருத்து இருக்குது. இப்ப பீடி குடிக்கிறது எனக்கு பாதிப்பு இல்லை, எல்லாருக்கும் பாதிப்பு. என் பக்கத்துல இருக்கிறவரும் பாதிப்பு. அது பாசிவ் ஸ்மோக்கிங் பாதிப்பு. நான் பீடி குடிச்சுட்டு 100% புகையில நான் 50% எடுக்கிறேன், 50% வெளியே விடுறேன். இவர் நல்லா அழகா போட்டு டை போட்டு இருப்பாரு, நான் பயக்கிறதுனால அவர் அதை சுவாசிக்கிறாரு. அதனால அவருக்கும் இதனால பிரச்சனை உண்டாகிறது. நான் வீடு பிடிச்சு நஷ்டப்பட்டு என் உடலை பாதிக்க சொன்னா எந்த விதமா என் மனைவி கஷ்டப்படுறா, எந்த விதமா என் பிள்ளை கஷ்டப்படுது, எந்த விதமா என் குடும்பமே கஷ்டப்படும். பாத்தீங்களா? அப்போ இந்த ஒரு தீய பழக்கத்தின் விதமாய், ஒரு தீய பழக்கம் கிடையாது, மாமிசமோ டீ காஃபியோ அல்லது பொய்க்கிறதோ, இது நிமித்தமாய் நம்ம மட்டும் பாதிக்கப்படல, இதனால பெரிய பாதிப்பு மற்றவர்களுக்கு இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கவே மாட்டாங்க, யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரத்தோட வீடு பிடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடை சாப்பிடலான்னு இருப்பாங்க. யாராவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த கட்டணத்தை விட்டுருப்பா அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கிறதுக்காக சொல்லுவோம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க வாழணும், ரொம்ப வருஷம் வாழணும், ஆரோக்கியமாய் வாழணும், உன் பிள்ளையின் பிள்ளையை நீ காண வேண்டும், இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கிற சமாதானத்தை காண வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணி எதையும் செய்ய, எப்படி செய்ய அப்படி என்று சொல்ல முடியாது. இப்படிதான் வாழ, இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நேமித்தபடி வாழ்கிறது மட்டும்தான் பிள்ளையின் பிள்ளைகளை காண முடியும், இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கிற சமாதானத்தை காண முடியும். இப்போ அடுத்த கேள்வி வந்து, தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை விரும்புகிறார். ஆமா, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு, அவசியம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு மகா இருக்கா, சரியா? நான் என் மகா வியாதியா இருக்குன்னு போனா அது உங்க பிள்ளை தான், சரி போல்டு அப்படியே சளி வச்சுட்டே இருக்கட்டும், அது வியாதியா இருக்குன்னு இருப்பீங்களா? நான் பெற்றெடுத்த என் மகளே ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்பும் பொழுது நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தகப்பன், அவர் விரும்புவாரா? வியாதிப்பட்டு போப்பா, சீக்கிரம் செத்து போப்பா, அப்படியே இழுத்துட்டு கிடப்பா, உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை வரட்டும், உனக்கு வயத்துல பிரச்சனை வரட்டும், வாயில பிரச்சனை வரட்டும், அப்போ நான் விரும்புவாரா? விரும்ப மாட்டாரு. நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிற ஆண்டவர். அதான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழும் போல் எல்லாத்துக்கும் அவசரமாயிரு அப்படின்னு ஒரு வாழ்த்துதல் செய்தியை ஆண்டவர் தருகிறார் விதத்தினுடையாக. அடுத்த ஒரு ஏதோ கேள்வி கேட்டீங்களா? அதான் இந்த குடிப்பழக்கத்தை குறித்து உங்கள்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு அதிகப்படியான வீடுல சில வீடுகளில் போய் அவங்க போய் குடும்பத்தை போய் சந்திக்கும் பொழுது நிறைய பேருடைய போட்டோஸை நாங்கள் பார்க்க முடியுது, அவங்களுடைய கணவருடைய போட்டோஸை நான் பார்க்க முடியுது. அநேக விதவைகள் நாங்கள் சுற்றுவட்டாரத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா எதுக்காக அவங்க குடித்து இறந்து போனாங்க, விஷ சாராயம் இருந்தியோ குடிப்பழக்கத்தில் ஆழ்ந்தோ இறந்து போயிட்டாங்க. அதுல தடுமாறி விழுந்து அதுல ஆக்சிடென்ட் ஆகி அதுல அவருடைய குடும்ப பிரச்சனைனால இப்படி நிறைய சூசைட் கேஸ் கூட நம்ம இருக்கு. அந்த குடிப்பழக்கத்தினால நிறைய பேர் ஆகிருக்காங்க. இதை குறித்து கண்டிப்பாக அதுல இருக்கிற குணநலன்கள், அதுல இருக்கிற தவறுகள், அந்த குடிக்கிறனால வருகிற தீமைகளை குறித்து வேதம் சொல்கிற விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நிச்சயம். அதாவது வேதாந்தத்துக்கு போவதற்கு முன்பதாக இன்னைக்கு நிறைய பேருடைய குடியை கெடுத்ததே குடி, ஜீவனை கெடுத்ததே குடி, வாழ்க்கை கெடுத்ததே குடி. குடிச்சு குடிச்சு எத்தனை பேர் அழிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா? பைபிள் என்ன சொல்றது? யாருக்கு அந்த குடி? பைபிள் என்ன சொல்றது? மதுபானம் எப்படி இருக்குமா? பளபள பளபளன்னு காணப்படும். அதை நீ பாராதே, அதே பாராதே அப்படின்னா பளபளன்னு தோன்றும் மதுபானம். ஆண்டவர் வசனம் சொல்லிட்டு அதை பார்த்தாதே பிரச்சனை. அது நீதிமொழிகள் 31ல சாலமோனுடைய அம்மா, அந்த சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை, அது முதல்ல அறிவிக்க வாங்கினேன். முதல்ல யாரு 30 வருஷம் சொல்லுவாங்க, அவங்க குடிச்சாங்க வைனு, இவங்க குடிச்சாங்க வைனு, இயேசுவானவர் திராட்சரசம் கொடுத்தாருல வைனு, நம்ம யாரும் குடிக்க கூடாது, குடிச்சா என்ன பெரிய பிரச்சனையா? நிறைய பேர் அப்படியே கேட்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இதே மாதிரிதான் ஏதத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்முடைய முப்பிதாக்களாகிய அந்த ஆதாமுடைய ஏவாடி அப்படியே நைவேத்தியமா ஒரு கேள்வி போட்டான். பைபிள் என்ன சொல்லுது? வேத காலத்துல உள்ள திராட்சரசம்னா என்ன, இன்னைக்கு உள்ள திராட்சரசம்னா என்ன? நீ கொஞ்சம் திராட்சை பழத்தை வாங்கி உன் வீட்டுல குளிஞ்சு குடிச்சா யாருக்கு சொன்னா யாரும் யாரும் குடிக்க மாட்டாங்க. எதுக்கு சாராயங்களை போய் வைன்னு எழுதப்பட்டிருக்கிற அதிகமான மதுபானம் தூக்கம் வச்சுக்கிட்டு நீ வேதத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாய்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திராட்சரசம் பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல நாம் படிக்கிறோம். திராட்சரசம் அப்படின்னு படிக்கும்போது திராட்சை பழத்திலிருந்து எடுத்து அதை சாப்பிட்டாங்க படிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அநேக மதுபானங்கள் திராட்சரசத்தினால உண்டாகிறது இல்லை. அதாவது நீங்க சொன்னது போல திராட்சரசம் அது திராட்சத்திலிருந்து எடுத்து பிழிஞ்சி உடனே எடுத்து உபயோகப்படுத்துற ரசம், அது பைபிள் காலத்துல. சரி, இன்னைக்கு திராட்சரசம்னு இன்னைக்கு வருகிற அநேக பானங்கள் உண்மையாகவே திராட்சரசத்துல வருகிறது. அதுல அநேக பொருட்களை அதுல கலந்துதான் என்ன பண்ணிருந்தா ஒரு போதை வசாக இன்னைக்கு வெளியே வருது. இன்னைக்கு அநேக திருச்சபையில் கூட நம்ம இருந்தா அந்த அந்த அவற்றை ராபோதத்துக்கு கூட பயன்படுத்துவதை நான் பார்க்க முடியும். அந்த போதை வசூல்
நான் என்ன சொல்லுவேன்? குடியை சரிதான். ஒயின் அதான் அவங்க குடிச்சாங்க யார் அவங்க குடிச்சாங்கன்னு சொல்றேன். தப்பா பண்ணி சொல்றேன். அவங்க திராட்சை பழத்தை நசுக்கி பிசுக்கி அந்த பழத்தை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒயின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் போய் அவங்க சொல்லிட்டு ஒயின் வாங்கி குடிக்கிறேன். இந்த ஒயின்ல நிறைய சாராயம் இருக்கு. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒயின்ல சாராயம் இல்லை. இயேசுவானவர் சீசருக்கு தந்தது வந்து சாராயம் இல்லை. மதுபானம் இருந்தது. மதுபானத்தை குடித்து வெறுத்தவர்கள் இருந்தார்கள். அது தேவனுக்கு பிரியமா இருந்ததா? பிரியமில்லை. ஆகத்தான் நீதிமொழிகள்ல சாலமன் ஞானிக்கு தான் தாய் சொல்ற. உலகத்திலேயே ஞானி சாலமன். அவனுடைய தாய் சாலமன் ஞானிக்கு என்ன சொல்றாங்க? வாசிங்க. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ஏன் குடிக்கிறது ராஜாக்களுக்கு தகுதி இல்லைன்னா திராட்சரசம் குடிச்ச உடனே என்ன ஆகும்? மைண்டு மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றேன். அப்போ நான் எப்படி ஐயா நம்ம சொல்ல முடியும்? சாராயம் குடிக்கலாம், வைன் குடிக்கலாம், பிராஞ்சு குடிக்கலாம், பீர் குடிக்கலாம், விஸ்கி குடிக்கலாம், பைபிளை குடிச்சிருக்காங்க, நம்ம குடிக்கலாம். அழகாக ஞானியுடைய பெற்றோர் தாய் சொல்ற இன்னொரு வாசிங்க. அது வசந்த சொல்லுங்க. பிரசங்கி 31 அதிகாரம் 1 வாசிப்பாங்க. நல்ல வாசிங்க. சத்தமா வாசிக்கிறோம். ராஜாவாகிய ரெபுவேலுக்கு எடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கொடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கூடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டுவாங்க. அப்படின்னு என்னன்னா ஒரு நீதி நியாயம் ஒன்று இருக்குது. நான் மதுபானம் குடிக்காம நீதி நியாயத்தை பேசுவேன். மதுபானத்தை குடிச்சோம்னா அந்த நீதி நியாயத்தை புரட்டிடுவேன். நான் யாரோட சேர்ந்து குடிக்கிறேன்? வசதி படைச்சவனோட குடிக்கிறேன். யாரு நீதி கேட்டு வர்றா? தாழ்மைப்பட்டவன் சிறுமைப்பட்டவன் நீதி கேட்டு வர்றா. நான் குடிச்சவனோட வெறுக்கிறபடினால நீதி நியாயத்தை நியாய பிரமாணத்தை மீறி விடுவேன். ஆகையால மதுபானம் யாருக்கு தகாது? ராஜாவுக்கு தகாது. மதுபானம் யாருக்கு தகாது? நியாயமான இந்த உலகத்தில் நடக்கிறவங்களுக்கு தகாது. அது இன்னொரு ராஜாக்களுக்கு பிரபுக்களுக்கு. ஏய்யா, ஒரு பிரபுன்னா ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க. இன்னைக்கு நான் திருச்சபை போதகரா இருக்கு. நான் எப்படி சொல்ல முடியும்? குடிங்க, பிரச்சனை இல்லை, இயேசுவானவர் குடிச்சாரு, அவர் குடிச்சாரு, இவர் குடிச்சாரு, எப்படா சொல்ல முடியும்? ஒரு பொறுப்புல இருக்கு. நான் அப்படி சொல்லிட்டு எப்படி நியாய பிரமாணத்தை மீற முடியும்? நீதி நியாயத்தை எப்படி நான் மீற முடியும்? அது சிறுமைப்பட்டவனுக்கு நீதி கொடுக்காம நான் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் வசனம் எங்க சொல்லிச்சு? குடிங்க, எங்கேயுமே சொல்லலையே. ஆண்டவர் வசனம் சொல்லுது. அதுக்குள்ள வாசி பார்த்துப்பாங்க. மடிந்து போறவனுக்கு மதுபானத்தையும், அப்படின்னா மடிந்துனா செத்து போறவனுக்கு மதுபானத்தையும், மனம் கசந்தவனுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். மனம் கசந்தவனுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்க. அவன் குடித்து தன் குறையை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினைத்திருக்கட்டும். அவன் குடித்து வச்சுட்டு என்ன பண்ணணும்? அவன் குறையை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினைத்திருக்கட்டும். வருத்தத்தை அப்புறம் நினைத்திருக்கட்டும். பாருங்க, அங்க வந்து என்னன்னா குடிகாரன் சாகரவனுக்கு மதுபானத்தை கொடுக்குன்னா நிறைய வியாசர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல மதுபானம் கொடுக்குறாங்க. வேதனை தாங்க முடியாது. புற்றுநோய் அல்லது ஏதாவது ஒரு நோய், அந்த வேதனை தாங்க முடியாது. செத்து போவார், சாகுவார். நம்மளாம் சாகரத்துக்கு வந்தவங்க இல்லை. உயிரோட இருக்கிறவங்க குடிக்கணும்னு பயிர் சொல்லலா. வாழ்றதுக்கு நாலு வரைக்கும் ஜீவனோட இருக்க வேண்டும். அப்போ ஒருவன் வந்து வியாதிப்பட்டு மாட்டு கொண்டிருக்கிறான். அதை வந்து என்ன பண்றாங்க? அந்த வேதனை அறியாம இருப்பதற்கு அவன் வந்து வேற ஒரு உலகம் எடுப்பதற்காக மதுபானத்தை குடிக்கிறான் அப்படின்னு பயம் சொல்லுது. ஆனா யாருக்கு தகாது? ராஜாவுக்கு தகாது. யாருக்கு தகாது? அது யாருக்கு இருக்கக்கூடாது? பிரபுக்களுக்கு தகாது. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம. நமக்கு எப்படி அது தாங்கும்? நமக்கு எப்படி அது ஒத்து போகும்? நம்ம எப்படி நம்ம அதை குடிக்கலாம்? நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம எல்லாம் பிரபுக்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் அனுமதிப்பார்? ஆகையால மதுபானம் குடிக்கிறபடினால எந்த ரீதியிலும் உடல்ல நமக்கு நன்மைகள் கிடையாது. அது ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம வந்து
கம்யூனிட்டி சர்வீஸ். அது என்ன டேரக்டா வயலுக்கு போய் சார்ஜ் கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு வரும்போது நல்லா போடுவாங்க. கோயிலுக்கு வரும்போது அப்பா வீராவே திராட்சரசத்தை குடிச்ச உடனே வயல் உள்ள போனோம்னா அந்த பாட்டு தூளே மாறிடும். அப்படியே ஒரு எழுப்படுத்து முதல்ல ஒழுங்கா பார்த்தா உள்ள ஒரு பெருக்கு உள்ள போறோம்னா அவன் பொம்பளை ஒரு மாதிரி மனசுப்பாங்க. யாரா இருக்கு ஏன் உள்ள போயிட்டு கொஞ்சம் இதான் உலகத்தான் செய்யறான். இதான் உலகத்துல நீங்களும் நானும் ஜீவனுள்ள தெய்வம் என்று நம்ம வழிபாடு பண்றோம். இது பிடிக்கும் ஆண்டவரே இல்லை அப்படின்னு சிலைகளை வணங்குறவங்க அதான் செய்யறான். என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் வித்தியாசம்? வித்தியாசப்படுத்தி காட்டுறது ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறார். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீ வித்தியாசமா இருக்கணும், நான் வித்தியாசமா இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க கடவுளுடைய குணத்தை போல இருக்கிறதுக்கு கடவுளுடைய குணத்தின் போல இருக்கணும். அப்போ திராட்சைப்பழம் நீங்க திருவிழா ஆராதனைக்கு என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம வயலை பிடிக்கலாமா, டேரக்டா கடையில் ஒரு பெரிய சார கடையில் போய் ஒரு வயல் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊற்றி எல்லாரும் கொடுக்கலாமா? அது பைபிள் சொல்லுதா? அப்படிதான் இயேசுவானவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு திருவிருந்து கொடுத்த பொழுது அதுதான் செஞ்சாரா? அப்ப அவர் எப்படி செய்யப்பட்டது? நம்முடைய முப்பிதாக்கள் என்ன செய்தார்கள்? இன்று சபைகளிலே ஒரு சில சபைகளில் எப்படி செய்யப்படுகிறது? அப்ப எப்படி பண்ணணும்? இப்போ போதகர் ஐயா திருச்சபைக்கு போதகரா இருக்கிறீங்க. உங்க திருச்சபையில நீங்க வந்து திருவிருந்து ஆராதனைக்கு, ராகுலத்துக்கு, கம்யூனிட்டி சர்வீஸுக்கு கடையில போய் சார கடையில போய் ஒயின் வாங்கி வந்து கொடுப்பீங்களா? அல்லது அந்த திராட்சரசத்தை எப்படி பண்றீங்க? நம்ம வந்து வெளியே வாங்குறது இல்லை. பழங்களை வாங்கி அதை நன்றாக பிழிந்து அதை நன்றாக வேக வைத்து அதை பிழிந்து அதை தான் என்ன பண்ணுறோம் ராமஜத்தில் நம்ம கலந்துக்கிறோமே தவிர அது வெளியிருந்து வாங்குறது இல்லை. இப்படிதான் வேத காலத்தில் சொல்லப்பட்ட திராட்சரசமும் செய்யப்பட்டது. திராட்சை பழத்தை வாங்குறோம், நல்லா கழுவுறோம், அதை நல்லா வேக வைக்கிறோம், அதை புளிக்கிறோம், அதில் எக்ஸ்ட்ரா சர்க்கரை, சீனி, உப்பு, வரப்பு எதுவுமே சேர்க்காம அதை அப்படியே குடிக்கிறோம். அது வந்து அதை வந்து பக்தி விருத்தியோடு திருவிருந்து ஆராதனைக்கு என்று செய்யப்பட்டது. அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அதை கொஞ்சம் புள்ள குடிக்கட்டும், சொன்ன மனைவி குடிக்கட்டும், கொஞ்சம் விசுவாசி குடிக்கட்டும், அங்கிருந்து குடிக்கக்கூடாது. அது பரிசுத்தமானது. அதை தவிர நீங்க திராட்சரசம் குடிக்கணும், உங்க வீட்டில் நீங்க செஞ்சு குடிக்கலாம், தப்பு இல்லை. திராட்சரசம் குடிக்கிறதுனால ஒரு தப்பு கிடையாது, வீட்டிலேயே செஞ்சு குடிக்கிறது. ஆனால் வைன் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்துறாங்க. அப்போ புரட்டுவது என்ன தெரியுமா? இப்போ சாத்தான் வந்து 100% பொய்ய சொல்ல மாட்டான். அவன் வந்து 95% உண்மையை சொல்லுவான், 5% பொய்ய சொல்லுவான். அதான் we call error. எரர்னா ஒரு சின்ன தவறு. ராங்கிறது கம்ப்ளீட்டா ராங், முடிஞ்சது. 100% தப்பு. இது தவறு. எழுத்துப்பிள்ளை எழுத்துப்பிள்ளை கரெக்ட், எழுத்துப்பிள்ளை. அதே போலதான் இவன் வேதத்துல திராட்சரசம் குடிச்சாங்க, உண்மைதான். ஆனா இன்னைக்கு சொல்றான் வைன் குடிக்கிறான், அதுதான் எப்படி 95% வேதத்துல திராட்சை பழத்தை ரசமா குடிச்சாங்க உண்மை. ஆனா 5% அப்படியே மாத்திரம் 5% மாத்தி வைன் குடிக்கலாமே, அவர் குடிச்சாரு, இவர் குடிச்சாரு, குடிச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதானே வேற. ஆண்டோடைய வசனம் சொல்றது, யார் சாதனம் முடியுமா மதுபானம் யாருடைய கண்ணுக்கு அந்த வாசனை போது அதை வந்து பார்க்க குடிச்சா இது போல பாம்பு போல சீரும் அப்படின்னு ஒரு பாத்திரத்திலே பார்க்கும்போது படபடப்பாய் வரலாம். அது வீணை போல தீண்டும். அது பாத்திரத்துல பார்க்கும்போது படபடப்பாய் தரணும். ஆனா எதை போல தீண்டுமா? வீணை போல தீண்டும். இந்த சாரை குடிச்சவங்க பாத்துட்டீங்களா? சாரை குடிக்காத நேரத்துல ஒழுங்கா நடந்துப்போம், அமைதியா இருக்கும். சாரை குடிச்சவங்களா போதும் பார்க்கலாம், எனக்கு தெரியும் நான் அமெரிக்கா போயிட்டு வாழ்ந்துருக்கேன், இங்கிலீஷே பேச மாட்டான். சாராயம் குடிக்காத நேரத்தில் இங்கிலீஷே வராது. சாராயம் குடிச்சாரு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ்ல தான் அவர் பேசுவார். ஐ நோ மேன் தத்தக்க புத்தகம் இங்கிலீஷ் வந்து பாரு உடனே அடிச்சு விழுந்து போத்து நிற்கிற வந்துடுவான். எப்படி எத்தனை வாரம் நான் அடிச்சுடுவேன் அப்படின்னு நான் பெரிய பலசாலி அப்படின்னு அப்படியே பேசுவாரு. அது இந்த சாராயம் உள்ள போன உடனே தான் பேசுவார். வசத்தை அது இருந்த வசத்தை நீதிமொழிகள் 23 நீதிமொழிகள் 23 29 30 31 32. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டை அப்படின்னா இன்னைக்கு வேதனை இருக்கு. யார் துக்கமா இருக்கிறா, யாருக்கு சண்டை போட்டுருக்காங்க, யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாவரிகளும்
உன் உள்ளம் தாறுமாறானவைகளை யோசிக்கும். உன்னுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை யோசிக்கும். பாருங்க, இவ்வளவு காரியத்தை வேளாண்மை சொல்லுது. எப்படி நான் சொல்ல முடியும்? மதுபானம் குடிங்க, அவங்க குடிச்சாங்களா இவங்க குடிச்சாங்களா? இது தேவனுடைய சத்தமா? தேவனுடைய சத்தம் அல்ல. குடின்னு சொல்றது தேவ சத்தம் அல்ல. அது வெறியின் பாம்புடைய சத்தம், சர்ப்பத்தின் சத்தம். அது வஞ்சிக்கிற மோசம் போக்குகிற அசுத்த ஆவியின் சத்தம். ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டு சொன்னாரு, பிரியமானவனே, காரணம் இல்லாம நீ காயப்படக்கூடாது, காரணம் இல்லாம நீ துக்கப்படக்கூடாது, காரணம் இல்லாம நீ புலம்பக்கூடாது, காரணம் இல்லாம நீ வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. உன் ஆத்மா வாழ்வு போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும். ஆக குடிக்காத, சாராயம் குடிக்காத என்று ஆண்டு சொல்றாரு. கொஞ்சம் குடிச்சா அதுவும் 4 இடத்துல இருந்துட்டே போகும். இப்ப எப்படி இந்த மாட்டு கதை சொன்னேன், ஒரு மாட்டுக்கு அது ஓடுறதுக்காக ஒரு குத்துறோம், அதனால வேகம் ஓடும். 4 இடத்துல நிறைய குத்துறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஓடவே ஓடாது, ஏன்னா அதுக்கு மறந்து போச்சு. அதுல சொனைகள் இருந்தாங்க. கொஞ்சம் குடிக்காத பரவ குடிக்காத. எஸ், அதை போலவே கொஞ்சம் கொஞ்சமாய் குடிக்க தொடங்குறது குடிகாரமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த சாராயம் குடிக்கிறதுனால என்ன விலை பாரு. இப்போ பைபிள் வாசம், பைபிள்ல என்னென்ன விஷயம் விளையாடுன்னு சொல்லுங்க. அந்த பைபிள் என்ன வாசிச்சு பாருங்க. அந்த புலம்பல் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா? அதெல்லாம் சொல்லிட்டு வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், காரணங்களான காயங்கள், ரத்தம் கலங்கின கண்கள், அல்லது பாலஸ்திரியை நோக்குவது, இச்சையோடு நோக்குவது, தாறுமாறானவைகளை பேசுவது, தாறுமாறான யோசனைகள் இருந்து வருவது. 8 வகையான ஒரு விளைவு இந்த குறிப்பிட்ட பகுதி நீதிமொழிகள் 23 சொல்லப்படுகிறது. அதை தவிர மற்ற விளைவுகள் நடைமுறையில உடல் ஆரோக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா குடிகாரனுக்கு உண்டாகிற விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிகாரனுடைய ஆயுசு நாட்கள் குறைவு. குடிக்கிறபடினால உடல்ல எந்த பகுதியும் புற்றுநோய் வரலாம். வாயை வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நுரையீரலா இருக்கட்டும், சிறுகுடல் பெருகுடலா இருக்கட்டும், இருதய பகுதியா இருக்கட்டும், எந்த இடத்திலும் புற்றுநோய் வரலாம். குடிக்கிறபடினால உங்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படலாம். குடிக்கிறபடினால நீங்க உங்களுடைய விந்து உற்பத்தியை குறைக்கலாம், அல்லது பெண்களா இருக்கிறவர்களுக்கு தாம்பத்திய உறவுல சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடிக்கிறபடினால சாராயம் அதிகமாக குடிக்கிறபடினால குடிச்சவன் என்ன பண்றா, கிடைக்கிறதா சாப்பிடும். அதனால பிபி சுகர் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த அழுத்தம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடிக்கிறபடினால அவருடைய ஆயுசு நாட்கள் மிகவும் சுருக்கமாக இருக்குது, குறுகியதா இருக்குது. என்ன லாபம்? குடிக்கிறதுனால 30 வயசு 50 வயசு போல தோணும், சீக்கிரம் பண்ணலாம் முடியாத பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கொஞ்சமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு அதை சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு கொடுத்தா நல்லாவே அவங்க சமைச்சு நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் என்ன செய்யறாங்க, அதை பாதி பணத்தை அந்த சாராய கடை கொடுத்து மீதி பணத்துல நம்முடைய வாழ்க்கையை ஓடுறதுக்கு நினைக்கிறாங்க. அது முடியாம குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளுடைய கவனிப்புல குறைவு, மனைவிட்ட அன்பு செலுத்த முடியாத, குடும்ப கடனை தீர்க்க முடியாம இருக்குது. அநேக குறைகள் நமக்கு அப்படி போல குடிகாரன் தான் பிள்ளைக்கு சரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது, ஆகாரம் கொடுக்க முடியாது, கல்வி கொடுக்க முடியாது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்முறைகள் கொடுக்க முடியாது, குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை சந்திக்க முடியாது, குடும்பத்தில் ஒவ்வொரு பொருட்களாக இழந்து போக வேண்டிய சூழ்நிலை, கடன் அவர்களை அதிகமாக மேற்கொள்வதற்கு ஒரு காரணமா இருக்கிறது. அவர்கள் அதிகமாக அடிமைத்தனம் படுகிறபடினால பைத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப முக்கியமா ஒன்று யாரு அவருடைய தகப்பனார் குடிக்காரன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்க, நம்ம ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டுகளா போயிடும். நான் குடிக்கிறதை என் பிள்ளை பார்த்து என் பிள்ளை குடிக்காம மாறலாம். யாரும் அவங்களை அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய பிள்ளை அவங்க தகப்பனார் அவருக்கு உதாரணமா இருக்கிறனால அதனால பெரிய பாதிப்பை சமுதாயத்தில் அது ஏற்படுது. பெரிய பாதிப்பு சமுதாயத்தில் ஏற்படுது. காரணமாக சண்டைகள், பலவிதமான எத்தனை குடும்பம் குடிச்சு அவர்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள். எனக்கு பிள்ளையே, இந்த ஆரோக்கிய செய்தியை ஒருவேளை நீங்க முன்னாடி கேட்டிருக்க மாட்டீங்க, ஒருவேளை கேட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை புதிதாக இருக்கலாம். இதுதான் முதல் முறை நான் கேட்கிறேன். இதெல்லாம் ஆண்டுடைய வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஆண்டுடைய வசனம் சொல்றது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே,
உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ சுகமாய் வாழ வேண்டும், எல்லாவற்றும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகத்தான் இவ்வளவு ஆலோசனைகள். இந்த ஆலோசனை சொல்றபடினால எனக்கு தனிப்பட்ட ரீதியில லாபமோ நஷ்டமோ என்று சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க முடிந்தது. நான் என்னை சீர்திருத்தம் பண்ணினால் எனக்கு நல்லது. ஒருவேளை இந்த பழக்க வழக்கங்களிலே மாமிச பிரியராக இருக்கவோ அல்லது அதிகமாக டீ காஃபில வந்து ரொம்ப இருப்பு தன்மையில அடிமை தன்னத்தில் இருக்கிறேன்னு சொன்னாவோ அல்லது புகைக்கிறபடினாலோ அல்லது குடிக்கிறபடியில இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்துல ஆழ்ந்து போய் இருப்பீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வந்து ஆண்டவராக கொடுக்க முடியும். நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். நீங்க நினைச்சா பாட முடியும். உங்களால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, இந்த கெட்ட பழக்கத்தை நான் நிப்பாட்டு, இந்த கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஃபர்ஸ்ட் ஆவியானவரே, என்னை நீர் ஆளுகை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். நீங்க நினைச்சா முடியும். ஆணுடைய பலத்தினால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எதையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு என்று பவுல் சொல்றாரு தெரியுங்களா? அது போல நீங்க கேட்டா ஆண்டவர் உதவி செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ ஜனமே, உங்களை துக்கப்படுத்தணும், உங்களை வருத்தப்படுத்தணும் என்பதற்கு அல்ல. நீதி நியாயம் இதுதானே, வேதாகமத்தானே சொல்கிறது என்பதை உங்களோடு சொல்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்களை யாராவது இதுல வந்து இந்த சொல்லப்பட்ட 5 காரியம், அதிகமான மாமிசம் சாப்பிடுவது, அதிகமாக டீ காஃபி குடிப்பது, புகைப்பது அல்லது மதுபானம் எடுப்பது, இதை வந்து நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுடைய கண்களை முடியணுமா என்னோட ஆண்டவரோடு பேசுங்க. சற்று நேரம் ஆண்டவரோடு நம்ம பேசுவோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகுவீர்கள் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. குமாரன் இயேசுவானவர் மட்டுமே நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் நம்மை காவல் செய்ய முடியும் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஆகையால் இந்த நாங்கள் நீங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தில் எனக்கு விடுதலை தாங்க என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் விடுதலை தருவார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொடுக்கிறான், கேட்காமல் இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், கேளுங்கள் தரப்படும் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. நீங்க கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கெட்ட தீய பழக்கத்திலிருந்து நான் வெளிவர உதவி செய்யுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆத்மா வாழ்வது போல நான் எல்லாவற்றுக்கும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக விரும்புகிறபடினால் நமக்கு நன்றி என்று ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவரே, என் கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. மாமிசமா சாப்பிட்டே இருக்கிறேன், எத்தனை பேர் சொன்னாலும் நான் கேட்காம இருக்கிறேன், மாமிச பிரியனா இருக்கிறேன், உங்களுடைய வேதம் சொல்லுகிறபடி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் கூட விளைவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நீர் தந்த காய்கறி அருமையான பழவகைகள் அதிகமாக சாப்பிட்டு நான் ஆரோக்கியமாக வாழ உதவி செய்யுங்க என்று நீங்க ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த டீ காபி அதுக்கு வந்து ரொம்ப அடிமையில இருக்கிறேன், அது இல்லாட்டி என்னால் இருக்க முடியாது, அதுதான் அடிமைத்தனம், அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு நான் இருக்கிறேன், எனக்கு அதை விட்டு வெளியே வர உங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா என்று நீங்க கேளுங்க. நல்ல பழவகைகளும் நல்ல பல ரசங்களும் குடிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க. ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவரை இந்த புகைப்பது என்னை விட்டு ஈடுபடாத இருக்கிறதா இருக்கிறது, எனக்கு அந்த புகைகளை விட்டு விட முடியல ஐயா, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க, எனக்கு அந்த இழுப்பு தன்மை அப்படி இருக்குது, அது விடுதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. அது போல மதுபானத்துக்கு பிரியமாயிருந்து மாண்டு கொண்டிருக்கிறீர்களா அல்லது தவறான கோட்பாடு தவறான போதனை யாரும் உங்களுக்கு போதித்து ஸ்தோத்திரத்தோடு விருப்பத்தோடு எதையும் சாப்பிட எதையும் முடியாமல் சொன்னாங்கன்னா அது தேவனுடைய சத்தம் அல்ல. இதைத்தான் இப்படிதான் சாப்பிட வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதுக்கு புறம்பாய் மாறாக சொல்லுகிறது தேவ சத்தம் அல்ல, அது வலுப்பு சர்ப்பத்தின் சத்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்னுடைய விலகினத்துல நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வார்த்தை சொன்னதே, அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. தேவரீர் நாங்களுடைய ஆலை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த உடலுடைய ஆலை இதை கெடுத்தால் கெடுத்து கொண்டு விடுவீர்கள் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் வெளியே செய்கிற காரியங்கள் உள்ளே செய்கிற காரியங்களை கெடுக்கிற காரியங்களா இருக்குங்க, அதை விட்டு விட்டு உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறீர்கள்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி, விசுவாசத்திலே நீங்க பாருங்க, அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே கேளும். எனக்கு இந்த கெட்ட பழக்கம் பிடிவாத இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற இந்த மகனுடைய சத்தத்தை கேளும். தேவன் தாமே அவர்களுக்கு எது பிடிவாதமாய் எது அடிமைத்தனமா இருக்கிறாங்களோ அதை விட்டு வெளியே வருவதற்கு ஆவியானவரை உதவி செய்யப்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவேளை அதிகமான மாமிச பிரியரா இருப்பாரே ஆனால் தேவனுக்கு உதவி செய்யுங்க. டீ காபிக்கு அடிமையா இருப்பார்கள் ஆனால் தேவனை அதற்கு வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே போய்ப்பதில் அடிமைத்தனமா இருப்பார்கள் ஆனால் தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளைப்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை அந்த பிள்ளைகள் மதுபானத்துல மாட்டு போகிறவர்களா இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சகோதரன் சகோதரிக்கு ஒரு பெரிய விடுதலையை தாரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். நீர் விடுதலையின் நாயகன், நீர் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீர் அருமையான சகோதரன் சகோதரிக்கு விடுதலை தாங்க. நீர் என்னை பலப்படுத்தும். நீர் பலப்படுத்தினால் நாங்கள் பலமடைவோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலயமாகிய உடலை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் நினைவு கொள்ளுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மேன்மையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் பெறும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நீங்கள் கேட்ட இந்த ஆரோக்கிய செய்தியை சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த மறந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தயவு செய்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காண வேண்டும். கர்த்தர் உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் சுகமாக இருக்கும்படியாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவையானால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.